யூஸ்வலி நாங்கள் வந்து சைக்கலாஜிக்கலாக ஈவன் மெடிக்கல் ஃபீல்டில் கூட குவான்டிட்டி ஆஃப் லைஃப்பை விட குவாலிட்டி ஆஃப் லைஃப் தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். எவ்வளோ நாள் வாழ்கிறோன்றதை விட வாழ்கிற வரைக்கும் நல்லா இருக்கோமா, யாருக்கும் பாரமாக இல்லாமல் ஹெல்த்தியாக நம்மளே சந்தோஷமாக இருக்கணும். அதை விட்டுட்டு ஏண்டா வாழ்கிறோன்னு நினச்சிட்டு வாழக்கூடாது. ஸோ இன்றைக்கி இருக்கிற முதியவர்கள் நிறைய பேர் அப்படி தான் வந்து யோசிக்கிறாங்க. ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன் வாழ்கிறோன்னே தெரியல. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜென்ரேஷன் முன்னாடி அவங்களுடைய கடமைகள் எல்லாம் கரெக்டாக பண்ணிவிட்டு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பையும் மெயின்டைன் பண்ணிவிட்டு பிள்ளைங்க வீட்டில் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என் பேர பிள்ளை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படிலாம் இருந்தாங்க. பட் இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கு அந்த ஸ்பேஸும் ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஸோ இதுதான் வந்து ஸ்டேஜாக அவங்க ஃபேஸ் பண்ணுற இஷ்யூஸ். அல்டிமேட்டாக எல்லாமே மென்டல் ஹெல்த்தை பாதிக்கும். இதை தாண்டி நம்ம வந்து ப்ராப்பராகவே ஆங்ஸைட்டியோ டிப்ரெஷனோ பைப்போலாரோ இதுவும் உண்டு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா சூசைடல் டெண்டன்சிஸ் இருக்கும். நிறைய பேர் எப்பவுமே பதட்டத்திலே இருப்பாங்க. நிறைய பேருக்கு ஆங்கர் இஷ்யூ. ஆண்களுக்கு இன்னொரு நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வி, சின்ன வயசுலேருந்து என்ன அவங்களுக்கு வந்து போதிக்கப்படுதுன்னா, பையன் கோவப்பட்டால் தப்பு இல்லை, அது ஹீரோயிசம். அவன் வெறி பிடிச்சி கற்றுனானா ஆம்பளை அப்படி தான் இருப்பான். இது வந்து பெண்கள்னால் பொம்பளை புள்ள வாய் மூடப்பெல்லாம் கற்றக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டீரியோடைப். அப்போ ஆண்களுக்கு என்னென்னா கோவப்பட்டால் ஹீரோயிசம்.